நீங்க முன்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே தோன்று. ஏன் உங்களுக்கு விசுவாசத்தில் ஸ்டாண்ட் ஆக முடியலன்னா, முந்தின பிரச்சனை உங்களை பேக்ல கொக்கி போட்டு இழுத்துட்டு இருக்குது. அதனால நீங்க முன்னேறவே முடியல, முன்னாடி போக முடியல. அந்த பார்வோனின் ஆவி இருக்கு பார்த்தீங்களா, அது முன்னேற்றத்தை தடுக்கும், முன்னாடி நடக்க விடாது. அதுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, முந்தின மறந்து போமா, எல்லாவற்றையும் அப்படி மறக்கணும். இன்னைக்கு அநேகர் இவங்க இதை பேசிட்டாங்க, அவங்க அதை பேசிட்டாங்க, அவங்கள பார்த்தாலே பிடிக்கல, இந்த டயலக்கெல்லாம் நீங்க விட்டுட்டீங்கன்னா தான் கர்த்தருடைய பிள்ளைகள் நேற்றைய தினத்தை குறித்த சமாதானம், இந்த தினத்தை குறித்த நிச்சயம், நாளைய தினத்தை குறித்த நம்பிக்கை, இது மூணுல தான் மனுஷன் வாழணும். அப்போதான் நீங்க சமாதானமா வாழ முடியும். இல்லைன்னா எல்லாத்துக்கும் அழுதும் கண்ணீர் ஒடிச்சிட்டு புலம்பி தவிச்சிட்டு இருப்பீங்க. தன்மேல் உன் பாரத்தை வைத்து விடு, சங்கீதம் 55:22. அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம ஆண்டவர் நம்மளை ஆதரிச்சா போதுங்க.